இப்போ பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து அம்மா போட்டனால என்ன செய்கிறாங்கன்னா, விஜய் வந்து என்ன செய்றாங்கன்னா, அந்த பண்ணை வீட்டில் போய் நான் தங்குறேன் அப்படின்றாங்க. உடனே காவேரிக்கு மனசே கேட்கல. நமக்கு அம்மா போட்டப்ப அவர் வந்து எவ்வளோ கவனிச்சுக்கிட்டாரு. அவர் கூடயே இருக்கணும் ஆசைப்பட்றாங்க. வீட்டில் எப்படி சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தோம்னா, இந்த மாதிரி இந்த அப்பளத்த பிஸ்னஸ் வந்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு கோச்சிங் இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இது பண்ணி இது கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா சரின்றாங்க. உடனே நிவின் வந்து என்ன சொன்னான்னா, நான் வந்து உன்னை வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் காவேரியும் நிவின் பேசுகிறாங்க. இதை வந்து யமுனா பார்த்துறாங்க. பார்த்துட்டு என்ன காவேரி கூட கூத்தடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே செம்மையாக டென்ஷன் ஆகி நிவின் கத்துறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க? காவேரிக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கும் ஒரு மாப்பிள்ளை இருக்குது, புருஷன் இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணுற? இந்த மாதிரி உனக்கு புத்தி இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. நிவின் வந்து என்ன செய்றாங்கன்னா, இங்கே பண்ணை வீட்டில் வந்து காவேரியை வந்து ட்ராப் பண்ணி இறக்கி விட்டுறாங்க. இங்கே விஜய் வந்து என்ன செய்றாங்கன்னா, அவருக்கு அம்மா போட்டனால அந்த இலையெல்லாம் போட்டு அவரை படுக்க வச்சு அவருக்கு வேண்டுறது பார்த்து பார்த்து அவ்வளோ பக்குவமாக பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் இந்த அளவுக்கு என்னை கேர் எடுத்து பார்த்துக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தோம்னா பசுபதி வந்து ரொம்ப ஆடிட்டே இருக்காரு. அவங்க பசுபதி என்ன செய்றாங்கன்னா, ராகினிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் போட்டால் இப்படி நடக்குதே, ஐயோ மாட்டிக்கிட்டோம்னா என்ன செய்ய அப்படின்றாங்க. உடனே ராகினி சொல்கிறாங்க, உங்களால் சேர்த்து நானும் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது போல், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தாத்தா வீட்டில் என்னை குடியிருக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராகினி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.